ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் பெல் ஐக்கன் காமிக்கும், அதை ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட்டஸோட ஃபுல் வீடியோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கேன். போய் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுடைய அலைட் மோஷனில் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் 1:1 ரேஷியோவில் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் அதை கொடுத்து க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூவால் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அது ஆல்ரெடி ஃபில் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. இருந்தாலும் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி இன்னும் பிக்சர் லைட்டாக ஜூம் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ சாங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஆடியோ அந்த லேயர் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ மேலே உள்ள அந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி வந்துடும். இப்போது இந்த ஆடியோட எண்டுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி எண்டுக்கு வந்துடும். எண்டுக்கு வந்துட்டு இப்போது கீழே இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் இந்த ஸ்பீடாமீட்டர் பக்கத்தில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா ஆடியோ டியூரேஷன், டைம் டியூரேஷன் அளவுக்கு இந்த இமேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டாவது லிரிக்ஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துலலாம் ஒரு புக் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த புக் மார்க் பண்ணுற அந்த சிம்பிள். அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ரெட் கலர் லைன் நமக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் நான் இந்த செலக்ட் பண்ணியிருக்க சாங் ரெண்டு பேர் பாடியிருக்காங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு சாங் உதித் நாராயண் அவங்க பாடியிருக்காங்க, ரெண்டாவது எஸ்பிபி சார் பாடியிருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி பாடியிருப்பாங்க. அந்த அவங்க ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல அந்த சைடில் க்ரீன் கலரில் விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி புக் மார்க் ஆகும். இந்த மாதிரி அவங்க மாறி மாறி பாடக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நான் இந்த மாதிரி புக் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சிங்க, ரெட் கலரில் நமக்கு வரும். இது நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா அந்த டைம் டியூரேஷனில், அதாவது புக் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நமக்கு நிற்கும். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த லிரிக்ஸை கூகுளில் சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த இடத்துல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பிக்சருக்கு அந்த ஃப்ளிக்கரை பீட் எஃபெக்ட் கொடுக்குறது எப்படின்னா இப்படி தான். புக் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம், பக்கத்தில் 2 சைட்லையும் லெஃப்ட் ரைட்டில் 2த்துலேயும் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு சென்டர் கொடுத்தோம் இல்லையா, புக் மார்க்கில் கொடுத்தோம் இல்லையா, அந்த கீ ஃப்ரேமில் மட்டும் சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாவது மார்க் போயிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், சைடில் 2 சைட்லையும் 2 கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு சென்டரில் உள்ள கீ ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பிக்சரை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அந்த பீட் எஃபெக்ட் ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருங்க, ஒரு 3 இதுக்கு மட்டும் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். புக் மார்க் பண்ண இடம்லாம் அந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா புக் மார்க் செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல நிற்கும். அதுக்காக தான் அந்த புக் மார்க் பண்ண சொன்னேன். சென்டரில் உள்ள கீ ஃப்ரேமுக்கு மட்டும் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பீட் எஃபெக்ட் கிடச்சிடும். அடுத்தது அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அந்த புக் மார்க்கிட்ட ஒரு கீ ஃப்ரேம், லெஃப்ட் சைடில் ஒரு கீ ஃப்ரேம், ரைட் சைடில் ஒரு கீ ஃப்ரேம், இந்த மாதிரி 2 கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு சென்டரில் கொடுத்தோம் இல்லையா, அந்த கீ ஃப்ரேம் மட்டும் அதோட வேல்யூ மட்டும் ப்ளஸ் பண்ணி இந்த மாதிரி பிக்சரை ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் என்ன மாதிரி எஃபெக்ட் கிடைச்சிரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பீட் எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும். இதுக்காக தான் நான் புக் மார்க் பண்ண சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல அடுத்த சாங்கோட லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துல மட்டும் அப்படியே லைட்டாக பீட் ஆகுற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் அதான் புக் மார்க் பண்ண சொன்னேன். சரி, வாங்க இப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் கூகுள் சர்ச்சில் சர்ச் பண்ணி நான் அந்த இதை வச்சுக்கிறேன். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு. இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு வரேன் அந்த லிரிக்ஸை. 1 மினிட். இப்போ காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், அதாவது இந்த சைடுனா இந்த லெஃப்ட் அலைன் கொடுத்துங்க, அந்த சைடில் ரைட் அலைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி 24 இந்த ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கிறேன், பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த இடத்துல புக் மார்க், ஃபஸ்ட்டு புக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதே இதுதான் சைஸில் போய்ட்டு அந்த புக் மார்க்கிட்ட ஒரு கீ ஃப்ரேம், 2 சைட்லேயும் லெஃப்ட் ரைட்டில் ஒரு கீ ஃப்ரேம்
கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டையும் சென்டரில் கொடுத்துருக்கீங்க இல்லையா கீ ஃப்ரேம், அதோட வேல்யூ மட்டும் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த அதே டைம் டியூரேஷனில் நமக்கு அந்த இடத்துல பிளிங்க் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு பிளிங்க் ஆகும். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி அந்த இடத்துல புக் மார்க் கொடுக்க சொன்னோம். ஏன்னா டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து அந்த கீ ஃப்ரேம் கொடுத்துக்கலாம், கீழே இமேஜுக்கும் அதே டைம் டியூரேஷனில் கொடுத்துக்கலாம். அதுக்காக வேண்டி தான் புக் மார்க் கொடுக்க சொன்னேன். இப்போ அடுத்த லிரிக்ஸாக ஆட் பண்ணிக்கிறேன். கொடுத்தாச்சு. இப்போ இதோட ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதுவும் 24 வச்சுக்கோங்க ஃபாண்டோட சைஸு. வச்சுட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அலைன் கொடுத்துட்டு எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு மேலே வந்துடும். இப்படி மேலே அதுக்கு ஏற்ற மாதிரி ஈவனாக எடுத்து வச்சுக்கோம். எடுத்து வச்சுட்டு அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல ஒரு புக் மார்க் கொடுத்துருப்போம்ல கீழே உள்ள இமேஜுக்கு, அதே இடத்துல இதை கொண்டு போய் செட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம், அந்த புக் மார்க் ரெட் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் ஒரு கீ ஃப்ரேம், இந்த சென்டரில் உள்ள கீ ஃப்ரேம் மட்டும் லைட்டாக சைஸை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிங்க ஜூம் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சாச்சு. பாருங்கள், ப்ளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்குறோம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. எப்போது மாதிரி தான் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். லாஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு ரேண்டம் ஆர்டர் பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. சாரி, நான் எனேபிள் பண்ணாமலே விட்டுட்டேன். நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் போடக்குள்ளே எனேபிள் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸ்மூத் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு காம்பனண்ட் அதை கொடுத்துட்டு ஆல்ஃபா வேல்யூ -1.000 அந்த வேல்யூ கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த சைடு தள்ளி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ஸ்ட்ரெச்சை வந்து ஃபுல்லாக அந்த சைடு ப்ளஸ் வேல்யூ ஃபுல்லாக வர அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுவும் ஒரு நல்ல எஃபெக்டாக தான் இருக்குது. நான் ஆனால் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கக்குள்ளே அந்த ரேண்டம் ஆர்டர் எனேபிள் பண்ணி விட்டால் நீங்களும் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் வேல்யூ உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்கல, ஆங்கிள் வேல்யூ வேண்டாம், 0லே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு -100 செட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணால் அந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து -100 கொடுத்துக்கலாம். 100 கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல் நம்ம நார்மலாக வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி -100 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதே மாதிரி +100க்கு அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு +100 இந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் +100 வந்து நம்ம வேல்யூ செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இந்த ஆப்போசிட் சைடில் அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலைஸ்டாக ஆகிடும். வந்துருச்சிங்களா? இப்போ நார்மலாக வந்துருச்சிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் இடையில இந்த கர்வ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, சைடில் ஒரு வேவ் மாதிரி, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு வெளில வந்துக்கோங்க. இப்போ வந்து எஃபெக்ட் போயிட்டு மறுபடியும் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்த லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த லிரிக்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இதுக்கப்புறம் மேலே உள்ள ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட கேலரியில் வந்து நம்ம அந்த வீடியோ சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். லைக்கு, ஷேரு, கமெண்ட் மறந்துடாதீங்க.